உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். என் பொண்டாட்டி கூட்டாளேன்னு அந்த கோயிலுக்கு வந்தனுங்க சார். நீங்க ஏன் சார் அதே கோயிலுக்கு வந்தீங்க? ஆமா, நீ அங்க உன் பொண்டாட்டியோட வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டா வந்து. நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க? இல்லைங்க சார், ரெண்டு பேருமே தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோங்க சார். என் போன வேற அனு மேடம் புடுங்கிட்டு போயிட்டாங்க சார். இன்னும் அவகிட்ட தான் இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்ன எதுன்னே சொல்லாம அவ்வளவு நேரம் கத்துனா. ஏதாவது எக்கு தப்பா நான் உளறி இருந்தேன், அவ்வளவுதான். சார் நீங்க செம கில்லாடிங்க சார். அவ்வளவு பெரிய பிரச்சனை கரெக்டா யோசிச்சு இந்த மாதிரி பிளான் போட்டு கைய கிழிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லயும் வந்து அட்மிட் ஆகி மேடத்தை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டீங்க பாருங்க சார். வய லூசு. அவ டைவர்ட் எல்லாம் ஆகல. இப்போதைக்கு பிரச்சனையை தள்ளி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அவகிட்ட என்ன நான் பணம் வாங்கினதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீ? ஐயோ சார், இல்லைங்க சார், நான் அதெல்லாம் சொல்லணுங்களா சார்? என் பொண்டாட்டி தான் இன்னும் பணம் வரலன்ற கடுப்புல சொல்லிட்டாளுங்க சார். இந்த பாரியா, நீயோ உன் பொண்டாட்டியோ யார் சொல்லியிருந்தாலும் எனக்கு அதை பத்தி தேவையில்லை. ஆனா இனிமே நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியும் நான் சொல்றதான் கேட்கணும். நான் சொல்றதே அவ கேட்க மாட்டாளுங்க சார். நீங்க சொல்றதை எப்படி சார் கேட்பா? சரி, அதை விடுங்க சார். மேடத்தை இப்படி சார் சமாளிக்க போறீங்க? கேள்விப்பட்டதில்ல, பெரிய கோட்டை சின்ன கோடை ஆக்கணும்னா அதை விட பெரிய கோடா பக்கத்துல போடணும்னு. அதே மாதிரி இந்த விஷயத்துல இருந்து அணுவ தசை திருப்ப இதை விட பெருசா வேற ஒண்ணு ஆரம்பிக்கணுயா. வாங்க சார். என்னாச்சு மேம்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மணி சார், அணுவை இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது பெரிய பிளான் பண்ணணும்னு அந்த ராமசுப்புவோட பேசிட்டு இருக்கா சார் இந்த கார்த்திக். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேம். இனிமே அவன் குடுமி உங்க கையில. இந்தாங்க அவரோட போன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மேம். அப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. இனிமே நீங்க தைரியமா இருக்கணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, இன்க்ளூடிங் சுந்தரி அண்ட் சித்து, ரைட்? தேங்க்யூ சார். டோன்ட் மென்ஷன் இட் மேம், இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. சாரி மாப்ள, அனு உங்க போனை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, மறந்துட்டேன். அக்கா, சொல்லுங்கக்கா. என்ன சுந்தரி, மதனிக்கு திடீர்னு எப்படி மயக்கம் வந்தது? தெரியலக்கா. கோயிலுக்கு வந்தாக, நான் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். ஆத்தா திடீர்னு மயங்கிருச்சு. அதான் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தோம். இங்கன நல்லா தானே இருந்தாங்க. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? கண்ணு முழிச்சிட்டா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லியிருந்தாங்க.
ஆத்தாவும் கண்ணை முழிச்சு சகஜமா பேசவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லக்கா. என்னமோ தா இதா அவங்கள பத்திரமா பாத்துக்க. ம். ஆத்தாவும் இங்க வராம அங்கேயே தனியா இருக்காக. மதனியும் உன்னை பார்க்க அங்க வந்திருக்காக. வந்த இடத்துல இப்படி மயக்கம் போட்டு ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காக. இதெல்லாம் எனக்கு எதுவும் சரின்னு படலம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாமே அவசர கதியில நடக்கிறப்போ குழப்பம் தன்னால வந்துருதுதா. என்னக்கா, என்ன விஷயம்? இல்லத்தா, மாமா என்ன புடவை நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு அங்க கிளம்ப சொல்லிருக்காரு. அத பத்தி பேசலாண்டுதான் அந்த கார்த்தி பயலுக்கு போனை போட்டேன். அவன் போனே எடுக்கல. அவன் தானே தாய்மாம சீரெல்லாம் செய்யணும். நானும் மாலினி புடவை நகையெல்லாம் வாங்க வருவோம். ம், மாமா வரலையாக்கா? இல்ல சுந்தரி, அவருக்கு இங்க கல்யாண வேலையெல்லாம் கழுத்தளவுக்கு இருக்குல்ல. அதே புரியுதுக்கா. சுந்தரி, உன் மாமாவை பத்தி உனக்கு தெரியும். அவர் வாக்கு கொடுத்தாருண்டா அது அவருக்கு உசுரை விட முக்கியம். அவரை நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. இல்லக்கா, எனக்கு புரியுது. நீங்களாவது வரீங்களேன்னு எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அத மக வீடுன்னு நினைச்சு வரியலா இல்ல தம்பி வீடுன்னு நினைச்சு வரியலா? என்னத்தா இப்படி கேக்குற? என் மக வீடுங்கிற எண்ணத்துலதான் நான் வரேன். அக்கா, எல்லாம் சரியாயிடும் தான். தைரியமா இரு, நம்பிக்கையா இரு. அந்த வெக்காளியாத்தான் நமக்கு துணையா இருப்பா. நாம திரும்ப ஊருக்கு வரும்போது எங்க கூடவே நீங்க 2 பேருமே வந்துடணும். ம், சரிங்கக்கா. சுந்தரி, கார்த்திகிட்ட பேசணுமே தான். ஆ, 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 அவங்க மொபைல் சார்ஜ்ல இருந்துச்சுக்கா. இப்ப பண்ணுங்க, எடுப்பாக. சரிதா. சரிங்கக்கா. சொன்னா கேக்குதா பாரு. சாப்பிடுங்க, ஏன் எடுத்துக்கோங்க. சரிதான். இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. ஆ. போதுமா? போதும் ஆண்டி. இந்தாங்க. கொஞ்சமா ஊத்து. போதும் போதும் போதும். ஆண்டி நீங்களும் சாப்பிடுங்க ஆண்டி. இருக்கட்டும்பா, இருக்கட்டும். நீங்க சாப்பிடுங்க. வாத்தா, போன் பேசிட்டியா? வா, நீ உட்காந்து ஒரு வாய் சாப்பிடு. வா. என்ன அத்தா நீ இப்பதான் கண்ணு முழிச்சு எழுந்திருச்சிருக்கிற? ரெஸ்ட் எடுக்காம இப்படி பரிமாறிட்டு இருக்கியே. நானும் அத்த அம்மா நேரம் சொல்லிதான் பாத்துக்கினேன். எங்க அவங்க கேக்குறாங்க? பேசாம சாப்பிட்டு ஏஞ்சுக்குவோம். வாதம் பண்ணினே இருக்க வேணான்னு சித்து தான் சொன்னான். அதான் நாங்க சாப்பிட உக்காண்டோம். ஏன்தா, டாக்டர் உன்னைய செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே அப்நார்மலா இருக்கு, கண்ணு முழிச்சாதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் பயந்து போய் கிடந்தோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து நீ மீண்டு வந்திருக்க. உடம்ப போட்டு உடனே வருத்திக்க கூடாதாத்தா. அத்தா, எனக்கு ஒண்ணும் இல்லத்தா. இங்க பாரு, நான் நல்லாத்தான் இருக்கேன். வா, முதல்ல நீ வந்து உட்காந்து சாப்பிடு. வா. ஆண்டி, சுந்தரி சொல்றதுதான் சரி. நீங்க ரெஸ்ட் எடுங்க. இத நாங்களே பாத்துக்கிறோம் ஆண்டி. அத்தாயம்மா சொல்லிக்கணும்ல, உக்காரு. இது நான் விருந்து சாப்பாடா? ஹோட்டல்ல இருந்து வந்து அத்தனையும் பேக் பண்ணி டப்பால தானே கீது. இதுல பரிமாற என்ன இருக்குது? அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். உக்காருங்க. ஆமாத்தா, உட்காரு, எல்லாரும் சாப்பிடலாம். இல்ல, உட்காருத்தா. உட்காருங்க. உட்காரு. எடுத்து குர்றி. பாத்து உட்காரு. குடுத்தா குடு. நீ சாப்பிடு. போ.
போதும் தா ஆ, போதும். ஆமாத்தா, லட்சுமி என்ன சொல்லுச்சு? ஏதோ சீர் சம்பந்தமா பேசணுமா? மாலினி கல்யாண சீரை பத்தி பேசுனீங்களா? ஆமாத்தா, அவங்க கிட்ட அதை பத்தி பேசணுமா? இப்ப ஃபோன் பண்ணுங்க, எடுப்பாருன்னு சொல்லிட்டேன். மாலினிக்கு புடவை நகை வாங்க அக்காவும் மாலினி இங்க வராகலாம். அதுக்குத்தான் வரேன்னு சொன்னாங்களா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். வரட்டும். எல்லாத்தையும் சரியா பார்த்து பண்ணணும் தா. உன் கல்யாணத்தை பார்த்து பார்த்து முருகன் தம்பி பண்ணுச்சு. அவங்க பொண்ணு கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம சிறப்பா பண்ணி போடணும். ம். சரி அத்தா, பண்ணிரலாம். ம், நீ சாப்பிடு. ம். மாத்திரை போடணும்ல. சரி சரி. முருகன் தம்பி நமக்கு கொலசாமி மாட்டுக்க. பொன்னால அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் நடக்கவே கூடாது. அம்புட்டுட்டேன். என்னத்தா பாக்குறவ? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ம். ம். என்ன ராமசுப்பு, சைடு பிசினஸ் எல்லாம் நல்லா போகுதா? சைடு பிசினஸா? மேடம் என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலைங்க மேடம். அதான் வட்டிக்கு விடுறது. ஐயோ இல்லைங்க மேடம். வட்டிக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கீங்க. அதுவும் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிற மாதிரி. மாப்பிள்ளைக்கே வட்டிக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. ஐயோ இல்லைங்க மேடம். அது அது வந்து என்னத்த சொல்றது? இது பாருங்க. என்ன மாப்பிள்ள, ஏதோ சொல்ல வந்தீங்க? ஒன்றும் இல்லை, முக்கியமான கால். அப்ப அட்டன் பண்ணுங்க மாப்பிள்ள. டேய், என்னடா நடக்குது? ஆ, ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை. என்னடா கார்த்தி இப்படி பண்ற நீ? ஏண்டா ஏன் போனை கூட எடுக்க மாட்டேங்கிற? டேய், சுந்தரி வீட்டுக்கு போறியா இல்லையா? டேய், அங்க மதனி மயக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாண்டா. இந்த நேரத்துல கூட நீ போய் அவங்கள பார்க்காம இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? கார்த்தி, சுந்தரியை கைவிட்டுறாதடா. அவ அவ நல்ல பொண்ணுடா. சரி, வேற என்ன? அனு எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? ம், நல்லா இருக்காங்க. ஓகே மாப்பிள்ள, ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன். ஆ, இப்ப என்ன, எதுக்கு போனு? டேய், நீ மாலினிக்கு தாய் மாமன். இத பாரு, நீ 10 நாளைக்கு முன்னாடியே வரணும். என்ன பேசுறான்னு தெரியலையே. இங்க பார் கார்த்தே, நீ எப்படியாவது சுந்தரியை கூட்டிட்டு வர. வரும்போது தாய் மாமன் சீர்வரிசை, புடவை, நகை நட்டு, பாத்திரம், பண்டம்
இது எல்லாமே வாங்கிட்டு வந்துரு. என்னெல்லாம் வாங்கணும்னு சுந்தரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதை நீயே சொல்ல வேண்டியதானே? அவளுக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, எப்படியும் நீ அவளோட தான் இங்க வரணும். அத முதல்ல நீ மனசுல வச்சுக்கோ. சரி, நான் வாங்கிடுறேன். நாங்க அங்க வரோம். புடவை நகையெல்லாம் வாங்க. நீயும் அப்படியே சுந்தரியோட எங்க கூட வந்துரு. சரி. யோ சார், நீ எதுக்கும் ஒரு 5 லட்சத்தை ரெடி பண்ணிக்க. 5 லட்சமா? மாசம் மாசம் நிக்காதியா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். போ, இன்னைக்கே போய் பணத்தை ஏற்பாடு பண்ற வழிய பாரு. மறுபடியும் முதல்ல இருந்தா? அட கடவுளே. என்ன ராமசுப்பு, பேசி முடிச்சிட்டீங்களா? அது வந்து என்ன? அதுங்க மேடம், அது வந்து சரி, நீங்க ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னா? ஆமா. அப்புறம் முதலாளிக்கே வட்டிக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு உங்க பாக்கெட்ல பணம் இருக்குன்னா அடுத்தது நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறது தானே ஐடியாவா இருக்கும். ஐயோ மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். எனக்கு என்னவோ நீங்க புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறீங்கன்னு தான் தோணுது. எப்படி? நம்மளோட சேம் ப்ராடக்டே எடுத்து எங்களுக்கு ஆப்போசிட்டா உட்காந்து டீல் பண்ற மாதிரியா, இல்ல கம்ப்ளீட்டா வேற ப்ராடக்ட் எதுவும் எடுக்க ஐடியா பண்ணிருக்கீங்களா? ஐயோ மேடம், நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க மேடம். நான் புள்ள குட்டிக்காரனுங்க மேடம். நீங்க ஏதோ கற்பனை பண்ணி திங்கிற சோத்துல ஒல வச்சிடாதீங்க மேடம். நீங்க சொல்றது எல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியும் இருக்கு, ஆமாங்க மேடம், நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு. இல்லைங்க மேடம். இருங்க, எதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆடிட்டிங் வைக்கிறேன். ஐயோ மேடம் மேடம், நீங்க எதையும் நினைக்கிறீங்க மேடம். நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க மேடம், ப்ளீஸ். சரி சரி, போங்க. ஓகேங்க மேடம். தேங்க்யூ மேடம். வள்ளியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுமா? ஆமா, சீஃப் டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சுகர், பிபி எல்லாம் டிசீஸ் கிடையாது. பட் அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலனா, நம்ம உடம்புல ஒன்ஸ் அது அன்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய டயட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸும் பண்ணணும். பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேரால அது முடியாது. அதனால மெடிசின்ஸ் மட்டும்தான் அவங்கள பாதுகாக்க முடியும். அதெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாசிபிளே இல்ல. சோ இதெல்லாம் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது அவங்க ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே டாக்டர், ஷூர். நான் டிஸ்சார்ஜ் சொல்லிடுறேன். நீங்க ரிசப்ஷன்ல என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பார்த்து முடிச்சிருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே. ஏன் டாக்டர், வாழ்க்கை பூரா இந்த சீனிலாம் போட்டு காப்பி தண்ணி குடிக்கலாம்ல? வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? எதையும் அளவா பாத்துக்கங்க. அளவுக்கு மீறினா நல்லதே கெட்டதாகும். ஏற்கனவே அதெல்லாம் கெட்டது. சோ அளவுக்கு மீறினா எப்படி இருக்கணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்க ஹெல்த் உங்களுக்கு முக்கியம்னா சில விஷயங்கள் நீங்க விட்டு கொடுக்கறது நல்லது. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே. வள்ளியம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. காப்பி தண்ணியெல்லாம் நிறைய குடிக்காதீங்க. ஆகட்டுங்க. ஓகே, வரேன். சரி. சரிதாங்க. சுந்தரி, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருங்க. நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு அப்படியே மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். கொடு. சரி, இது வந்துடுறேன். போயிட்டு வா. என்னதே இருந்தாலும் அது அதுக்குண்டு ஒரு குடுப்புன வேணும்.
இப்ப இன்னும் உனக்கு குடுப்பனம் இல்லாம பூச்சி. மகக்காரி உன்னை தாங்குன்னு தாங்கிக்கிறா. மகக்காரியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மருந்து வாங்கியார உனக்காக ஓடி போய்கிறான். மகக்காரியோட வீட்டு ஹவுஸ் ஓனர் நானே உன்னை இந்த மாதிரி பாத்துக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் ஓணும்? எல்லாரும் இருக்கீங்க சரி, ஆனா இருக்க வேண்டிய முக்கியமான ஆள் இல்ல. ஆர சொல்றீங்க? அத என் பொண்ணுக்கு தாலி கட்டின பொண்ணோட புருஷன். என் மருமவன். அவர் என்னைய வந்து ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லையே. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவருக்கு நான் அப்படி என்ன பண்ண? அவருக்கு என்னைய கண்டா பிடிக்கவே பிடிக்காதான்னு கேக்குறேன். இல்ல என் மேல ஏதாவது கோவமா இருக்காரா? சொல்லு சுந்தரி. ஐயோ ஆத்தா, நீ என்ன கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி, அதனால வர முடியல. நீங்க என்னத்துக்கு இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் யோசிச்சுக்கிறீங்க? நான் இல்லாததையும் யோசிக்கல, பொல்லாததையும் யோசிக்கல. அவர் இங்க இல்லங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு கிடக்க. இந்த விஷயத்தை மட்டும் நான் சும்மா விட போறதில்ல.